அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருக்கிறதோட முக்கியத்துவத்தை தொடர்ந்து பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரம்ம முகூர்த்த வேலையில பொதுவா நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடிய தியான பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், இல்ல எந்த விதமான ஆன்மீக பயிற்சியை நம்ம பின்பற்றினாலும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாம். அன்னை சாரதா தேவி இயற்றின திருஞானம் புத்தகத்துல குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நாழிகையில நம்ம பண்ணக்கூடிய 5 வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். இறை ஒளி அப்படிங்கிற மிக உயரிய ஒளியை ஆன்ம ஒளியாக உருமாற்றுவதற்கு முன்னாலேயே அறிவு அணுக்கள் இறை ஒளிய நேரடியாக பெறுவது ஒரு மிக உயரிய நிலை. இந்த நிலையை நம்ம ஏற்கிறதுக்கு 5 வழிமுறைகள்ல முதல் வழிமுறை அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்துல விழித்து இருக்கணும். இறை ஒளியினை பூரணமாக பெற்றுவிட முதல் வழிமுறை என்பது விழித்திருப்பது ஒன்றே. மானுடர்கள் பூரண விழிப்பு நிலையில் தியானித்து நிலைத்திருந்தால் இறை ஒளியினை ஏற்று அறிவு என்பதும் விழிப்பு நிலையில் நின்றிருக்கும். பிரம்ம முகூர்த்த நாழிகையில நம்ம விழிச்சிட்டு இருக்கும் போது அறிவு அணுக்களுக்கு புறத்துல இருந்து உணவு கிடைக்காது. அதனால அறிவு அணுக்கள் தன்னோட உணவை நாடி பயணிக்கும் போதுதான் உச்சியிலிருந்து வரக்கூடிய இந்த ஊதா நிற ஒளிய பெறுவதற்கு முயற்சி செய்யும். பிரம்ம முகூர்த்த வேளையில நம்ம செய்ய வேண்டியது ஆழ்நிலை தியானம் புரிந்து எண்ணங்களை குவித்து இறை ஒளிய உணவாக பெறணும் அப்படின்னு நம்ம கட்டளையிட்டு தியானிச்சோம் அப்படின்னா அறிவு அணுக்களால இறை ஒளிய நேரடியாக ஏற்றிட இயலும். அப்படி அறிவு அணுக்கள் அந்த ஊதா நிற ஒளிய நேரடியாக ஏற்கும் போது மனமற்ற நிலையும் சித்திக்கும். இரண்டாம் வழிமுறை அப்படிங்கிறது முதல் வழிமுறையினால மனம், ஆசைகள், பற்றுகள் இதுல இருந்துலாம் விடுபடும். இதுக்கப்புறமா இரண்டாவது வழிமுறை அப்படிங்கிறது நன்றி உரைத்தல். இத்தருணத்தில் விழித்திருந்து இறைவனை குறித்து சிந்திக்கும் நிலையினை அருளிய இறைவனுக்கே முதன்மையாக நன்றி செலுத்த வேண்டும். உடலுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து உயிருக்கு, அடுத்து சூழ்கின்ற உறவுகளுக்கு இறைவனுக்கு நன்றி, இறைவிக்கு நன்றி, இயற்கைக்கும் நன்றி, அதனை சார்ந்த சூரியன், சந்திரன், விண்மீன்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி அப்படின்னு நம்ம மனம் நன்றி உரைக்கும் போது மையத்துல இருந்த நிர்மல அணுக்கள்ல இருந்து வெளிவந்த அந்த ஊதா நிற ஒளி நன்றி அப்படிங்கிற உணர்வு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சூக்ஷ்ம நாடிகள் வழியாக இந்த நிர்மல அணுக்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய இறை ஒளி அப்படிங்கிறது அதை நாடி சென்ற அறிவு அணுக்களுக்கு மட்டும் இல்லாம உள்மூலையில இருக்கக்கூடிய 10 வட்ட அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அறிவு அணுக்களுக்குமே இறையொளி உணவாக வழங்கப்படும். வெறும் வார்த்தைகளால இல்லாம உணர்வு நிலையோட கலந்து நன்றி உரைக்கும் போது உள் மூலையில இந்த நன்றி என்ற உணர்வே இறையொளியாக பகிரப்படுது. மூன்றாம் வழிமுறை இப்படி நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஆற்றலை பெறுகின்ற இந்த அறிவு அணுக்களுக்குள்ள இந்த ஆற்றல் தான் அன்பு அப்படிங்கிற ஒரு அமிர்த ஆற்றலாக உருமாறுது. அறிவு அணுக்களுக்குள்ள இயற்கையாகவே வெப்ப ஆற்றல் இருக்கும். அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இறை ஒளியான இந்த ஊதா நிற ஒளியோட இந்த சிவப்பு நிற ஒளியும் சேர்ந்து இளம் சிவப்பு இல்லைன்னா அடர் ரோஜா வர்ணம் கொண்ட ஒரு ஒளியாக உருமாறி அறிவு முழுதும் இந்த ஒளி பரவறதுனால நமக்குள்ள மனம் அப்படிங்கிற ஒரு கருவி கரைய தொடங்குது. மனம் அப்படிங்கிறது ஒரு இருள் மாதிரி. இந்த இருள் தளர்வடையும் போது அன்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒளி பெருகுது. அறிவும் மனமும் அன்பினால் நிறைந்தால் இவ்வுலகமே அன்புமயமாய் தோன்றிடும். மூன்றாம் வழிமுறை அப்படிங்கிறது உள் மூளைக்குள்ள இளம் சிவப்பு நிறத்துல அன்பு அப்படிங்கிற உணர்வு பரவத் தொடங்கறத நம்ம உணரணும். இந்த அன்பு அப்படிங்கிற இறை ஒளியோட ஆற்றல் நம்மளோட உடல் முழுதும் பரவணும் அப்படின்னு உருகி பிரார்த்திக்க வேண்டும். நான்காம் வழிமுறை மிக சக்தி வாய்ந்தது. எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எழுந்திருச்சு தியானம் செஞ்சு நன்றி உரைத்து அறிவு அணுக்களால் ஏற்கப்பட்ட இந்த இறையொளி அன்பாய் மலர்ந்து உடல் முழுவதும் பரவ தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த ஒளி ஆற்றல் நம்மள சூழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் அறிந்தவர் அறியாதவர் அப்படின்ற பாகுபாடு எல்லாம் இல்லாம அனைவருக்கும் நமக்குள்ள இருக்க இறை ஒளிய நம்ம பகிரும் போது எண்ணங்கள் மூலமாக நம்ம அனைவருக்கும் பகிரும் போது நமக்குள்ள இருக்க இந்த இறை ஒளி பெருகி கொண்டே போகும். நமக்குள்ள சேமிக்கப்படுகின்ற இந்த இறை ஒளிய நம்ம மற்றவங்களுக்கு பகிர்றது அப்படிங்கிறது அன்பை பகிர்வதற்கு சமம். ஐந்தாம் வழிமுறை இப்படி பிறருக்கு
இறை ஒளிய பகிர்வதனால நமக்குள்ள வெற்றிடங்கள் பெருகும். வெற்றிடம் அப்படிங்கிறது உயரிய இறை ஒளி சேமிக்கப்படுறதுக்கான ஒரு பெட்டகம் மாதிரி, ஒரு ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி. எந்த அளவுக்கு உள்மூலையில வெற்றிடங்கள் பெருகுதோ அந்த அளவுக்கு இறையொளி அதீதமாக சேமிக்கப்படும். இப்ப எப்படி நம்ம உள்மூலையில வெற்றிடத்தை பெருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து தியானிச்சு நன்றி உரைத்து அன்பு அப்படிங்கிற உணர்வும் பெருகி இறையொளி ஆற்றல் மற்றும் அன்பை மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து இறுதியாக 5வது வழிமுறையாக மீண்டும் எண்ணங்களை குவித்து நன்றி எனும் உணர்வினை உயிருக்கும் ஆன்மாவிற்கும் செலுத்துவதுதான் 5வது வழிமுறை. இது ஒரு சுழற்சி மாதிரி. கபால வாயிலிருந்து பெறப்பட்ட இறை ஒளிய உயிர் விடுபட்ட ஆத்ம துகள்களுக்கு அனுப்பி அங்கிருந்து பாதிரச தன்மையோட சேர்ந்து ஊதா நிற இறை ஒளி அப்படிங்கிறது சிரசுக்குள்ள அறிவணுக்களுக்கு பகிரப்பட்டு அங்கிருந்து இறையொளி ஆற்றல் உடல் முழுதும் பரவி நம்ம உடல்ல நிறைகின்ற இந்த இறையொளி மற்றவங்களுக்கும் நம்ம பகிர்ந்து இறுதியாக மீண்டும் நம்ம உயிருக்கும் ஆன்மாவிற்கும் நன்றி உரைத்து இப்படி இந்த சுழற்சியை நம்ம முடிக்கும் போது நம்மளோட உள்மூலையில வெற்றிடங்கள் பெருக தொடங்கும். அனுதினமும் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் இந்த 5 வழிமுறைகளையும் மானுடர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அன்னை சாரதா தேவி நமக்கு அருளியுள்ள இந்த 5 வழிமுறைகளையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம பின்பற்றி பயனடைவோம். திருஞானம் நூல்ல 2வது பாகமான இறையொளியில 5வது அத்தியாயத்துல இந்த 5 வழிமுறைகளையும் பத்தி இன்னும் விரிவாக படிக்கலாம். இந்த வீடியோவோட தி சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிற சீரீஸ் நம்ம முடிக்கிறோம், ஆர் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.